ஹாய், நான் உங்க மனேந்திரமணி பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேங்க. நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கிறோம். இந்தியா ஃபுல்லா நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சவுத் இந்தியால மேஜரா பண்றோம். நார்த் இந்தியால கொஞ்சமா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம அண்டமான்லயும் பண்ணியிருக்கோம். இன்னொரு டீலர் மூலியமா துபாய்க்குலாம் மெட்டீரியல் அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்க, நம்ம ஒரு 12 பேட்மிண்டன் கோர்ட்ஸ் ப்ராஜெக்ட் யூஎஸ்ஏல பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி யூஎஸ்ஏல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணது. இது பிஸ்னஸ் மாரி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி சொல்லலாங்க. ஏன்னா மோஸ்ட்லி யூரோப் கண்ட்ரிஸ் அண்டு யூஎஸ்ஏ கண்ட்ரிஸ் அவங்க நாட்டு சார்பான கம்பெனிஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இன்டர்நேஷனல் லெவலில் அப்ரூவல் வச்சிருக்கிறதுனால, அந்த அப்ரூவல் நம்ம வச்சிருக்கிறதுனால இப்போ நமக்கு அந்த பிஸ்னஸ் கிடச்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் ஆக்சுவலாக. அதே மாதிரி யூஎஸ்ஏல இப்போ 2வது ப்ராஜெக்டாக இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். பைப்லைனில் இன்னொரு 4 ப்ராஜெக்ட் யூஎஸ்ஏலேயே இருக்குது. நாட் ஓன்லி யூஎஸ்ஏ, இப்போ சைனாவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். என்னடா சைனாலேயே ஒரு ப்ராஜெக்டா அப்படின்றது? ஆமாங்க, சைனாலேயும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். மலேசியாலையும் பண்ண போகிறோம். பிலிப்பைன்ஸில் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸ்ரீலங்காலையும் பேசுகிறோம். ஸோ இந்த மாதிரி குளோபல் பிஸ்னஸ் ஒரு இந்தியனாக இருந்து, அதுவும் ஒரு தமிழனாக இருந்து பண்ணுறது ஒரு பெரிய விஷயங்க. இது இந்த லெவலுக்கு நம்ம அச்சீவ் பண்ணணும்னா நிறைய ஹார்ட் ஒர்க், நிறைய நம்ம தூக்கம் இல்லாத ஒரு வேலை நிறைய செஞ்சதுனால தான் இது புரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் க்ரோ ஆகணுமா ஸ்போர்ட்ஸில், ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில்? வெறும் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு இல்லை, ஸ்போர்ட்ஸ் ஃப்ளோரிங்னு இல்லை, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் உங்களோட இது க்ரோ ஆகணும்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன்.